ஆண்டவன் சிவபெருமானத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஆண்டவோ பரம்பொருளே, என்னம்மா பிச்சு போ மேனி எல்லாம் பிளவாட அழைக்குதையா. நம்ம சித்தார்த்த மாடசாமி எல்லாம் பிளவாட அழிக்க. இந்த முதலுக்கு வாசலில சரி மல்லிகைப்பூ மேனி எல்லாம் என்னாச்சு? மாமீஷ வாட அடிக்குதையா. ஐயோ ஐயோ, இவன் எங்க போயிருக்கான்? எங்க போயிருக்கான்? மாண்ட பணங்களை எல்லாம் தின்றுருக்கான். பையான போயிருக்கான். நம்ம மகன் மாண்ட பணத்தில் இருக்கான். சுடுகாடு போயிருக்கான். சுட்ட பணத்தை திங்களம்மா. இடுகாடு போய் இறந்த பணத்தை வித்துட்டு போட்டானே. ஆண்டவா, என்ன அவங்கள பிள்ளை வரதுதானே கேட்ட பகவானே. நான் குழந்தை வரதுதானே ஒன்று கேட்டேன். அப்படி என்று சொல்லையா. ஆமோ அதிவர சக்தியானவா. என்னதாயி? ஆண்டவன் சிவபெருமானத்தை என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னம்மா சொல்லுற? ஆண்டவனே அதிவர சக்தியா ஈஸ்வரனே இறையவா எனக்கும் சங்கரே மதுரை வரும் கேட்டதே மதுரை வரும் கேட்டதே மாமி சொல்லியே தரலாம். என்னுடைய வார்த்தைக்கு வரும் கொடுக்கும் மாயானா போவானே வேணாம் திப்பானே உன்னிடமும் சொல்லினான் சுடுகாடு போவானே சுடுகாடு போவானே சுட்ட வேணாம் திப்பானே. என்னுடைய வார்த்தைக்கு சுடுகாடு போவானே சுத்த வேணும் திப்பானே மாயானோ போவானே வேணும் திப்பானே சித்தாத்தே மாடு சுவாமி சுடுகாடு போவானே சுத்த வேணும் திப்பானே இருகாடு போவானே வேணும் திப்பானே ஆண்டவன் தான் சுகேரமோ ஆதிசக்தி இனமானே அழகுடனே சொல்லுதா அந்த ஓதையாரே அந்த ஓதையாரே ஆதிசக்தி யாரு செய்வோம். தேவியானவள் ஆண்டவன் சிவபெருமானத்தில் சொல்கிறார். ஆண்டவா பரம்பொருளே, நான் பிள்ளை வரம் கேட்டதுக்கு இப்படி பணத்தை நீ தரலாமா? நான் குழந்தை வரம் கேட்டதுக்கு இப்படி மாமிசத்தை நீ தரலாமா? அப்ப சிவபெருமான் சொல்கிறார். ஏ பார்வதி, என்ன பகவானே, நான் பிள்ளை வரம் கொடுக்க முன்ன ஒன்று என்ன சொன்னேன்?
கைலாசத்துல மன்னன் இல்லாத மனிதனை கேட்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? புருஷன் இல்லாத புத்திரை கேட்கும்போது என்ன சொன்னீங்க? இவன் சுடுகாடு போவானடி சுட்ட பிணத்தை திப்பானடி. ஆமா. இவன் வாயான போவாமடி வாண்ட பிணத்தை திப்பானடி. சரி அப்படின்னு கொண்டு சொன்னோம்ல. சொன்னீங்க சொன்னீங்க. அப்ப என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? எனக்கு பிள்ளை வர கிடைச்சா மட்டும் போதும்னு சொன்னேன். அப்படிதான் சொன்னேன். அதாவது அதாவது இந்த காலத்து பெண்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? பிள்ளை இல்லைன்னு சொல்லி கோயில் கோயில அலைவாங்க, ஆஸ்பத்திரியா அலைவாங்க. அப்படியும் கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய பெத்தெடுக்க நினைச்சுக்கிடுங்க. அந்த பிள்ளைய சொல்லுவா, ஏன்னா உன்னைய பெத்ததுக்கு ஒரு கருங்கல்ல பெத்திருக்கலாம், உங்க அப்பனை போய் திருடிக்கிட்டுலாம் வாரு, திருடிக்கிட்டு வாரிய அப்படின்னு ஏசுவா. அப்போ பிள்ளை பிறந்தாலும் கஷ்டம், பிள்ளை பெக்காம இருந்தாலும் கஷ்டம். அப்ப என்ன செய்ய? எப்படினாலும் பேசத்தான் செய்வாங்க. வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். சரி சரி. அப்படி தயாப்பட்ட பார்வதா தேவியானவள் ஆண்டவன் சிவபெருமானத்துல முத்து முத்தா கண்ணீரை வெடிக்கா. சரி. கடைக்குட்டி மகன், என் கடைக்குட்டி செல்ல மகன், மூத்த மகன் தான் எனக்கு உதவாம போயிட்டான். மூத்த பிள்ளை விநாயகன் கண்ட கண்ட இடமெல்லாம் போய் தாயப்போல குணவல்ல பெண்ணுன்னு சொல்லி போய் உட்காந்துட்டான். சரி, ரெண்டாவது மகனாக என் கூட இருப்பான்னு நினைச்சேன். ஒரு நாள் என் கூட குடும்பமும் குட்டியுமா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இவனும் என்ன வள்ளிய தேவாலய கட்டிக்கிட்டு போயிட்டான். அவனும் போயிட்டான். சரி, கடைக்குட்டி பிள்ளை செல்லமாவே தவம் இருந்த பெற்ற பிள்ளை சரி என் கூட இருப்பான்னு நினைச்சேனே. அப்படி நினைச்சுதானே நான் உங்கள்கிட்ட கேட்டேன். அப்படிதான் கேட்டேன் சிவபெருமானே. மூணாவது பிள்ளை எப்படி இருப்பான்னு நினைச்ச ஆசையோடு இருந்தேனே. ஆனா நீங்க சரி நான் பிள்ளை வேற கேட்டதுக்கு நீங்க பிறகு நீ இருந்திருக்கீங்க. முதல்ல வேலை கேட்டதற்கு மாமிசம் நீங்க கொடுத்துட்டீங்க. இனி இந்த பிள்ளை வச்சு நான் என்ன செய்ய? இந்த பிள்ளைக்கு கைலாசம் தெரியுமா ஆகாது. எனக்கு இனி கைலாசத்துல பிள்ளை வேண்டாம். கைலாசம் என்பது சைவம், அசைவத்தை கலந்துக்கான மாயாண்டி. ஆமா. சரி அப்படி என்று சொல்லி ஆமா ஆண்டவன் சிவபெருமான் என்னதாயி சித்தார்த்த மானசுவாமியை அழைத்தார். அழைத்தார். யா மானசுவாமி, என்னப்பா நீ எங்க போனப்பா? நான் ஒரு பக்கம் போறியா? ஐயா, என்னப்பா? அப்பா கிட்ட போய் சொல்லாத. நீ எங்க போன? நான் ஒரு பக்கம் போகலப்பா. அழுதா விட்டுருவேன் நினைச்சியோ? எப்ப இது சும்மா இருக்கிற ஒரு பக்கம் போகல. எப்பா என்னப்பா? நீ எங்க போயிருக்கேன்னு சொல்லு. எப்ப நான் உள்ள சொல்லி யாசமுடியா? சுடுகாடு போனியா? எப்பா என்ன? நான் உங்கள்கிட்ட மட்டும் மெதுவா சொல்லட்டுமாப்பா? சொல்லு. இவங்கெல்லாம் கைலாசத்துல இவ்வளவு பேர் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன நினைப்பாங்க? எப்பா சரி சொல்லப்பா. நான் எங்க போனேன் தெரியுமா? எங்க போனேன்? அம்மா எனக்கு பால் கொடுத்து தொட்டில போட்டிருந்தா. சரி. நான் கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். சரி. எனக்கு வயிற்று பசி அதிகமாயிட்டு. சரிப்பா. அப்படி நான் வயிற்று பசியோட இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டது. என்ன சத்தம் கேட்டதுப்பா? மதியான கரையில மாண்டவன வேகுது ஓடியான்னு கேட்டது. சுடுகாட்டுல சுட்டமன வேகுது வான்னு கேட்டது. சரி. அப்ப நீ யார் நம்ம சத்தம் கொடுத்து கூப்பிடுதா அப்படின்னு பார்த்தேன். அந்த நேரத்துல பேசியம்மா தான் என்ன அழைச்சதா? பேசியம்மா அழைச்சாளா? அழைச்சா. சரி. நானும் யோசித்து பார்த்தேன். நம்ம மையானத்தை விட்டு மையானம் போனோம்னா நம்ம அம்மா அப்பாவும் ஏசுவாங்களே. சரி. அன்னை காலாத்தி விநாயகர் என்ன நினைப்பாரு, நம்ம அண்ணன் முருகன் என்ன நினைப்பாரு. சரி. இப்படி யோசிச்சேன். ஆனாலே வயிறு கேட்கல. வயிறு கேட்கும், மனசு ஒரு பக்கத்துல போகட்டாங்க. அதாவது சாப்பாடு ருசியாவே சமைச்சு வச்சாலும் வாய்க்குள்ள போகவே செய்யாது. சரி. நாக்கு டேஸ்ட் கேட்கும். சரி. அந்த டேஸ்ட் நல்லா இருக்குமே. சரி. இப்படி வச்சுட்டா நல்லா இருக்குமே யோசனை ஓடும். சரி. வேலு தீராத வயிறு பசி இருக்க நேரம். சரி. வளைவு தள்ளி கொடுத்தாலும் லவுக்கு அள்ளி விட்டு போடுவான். அதுதான் சில வீட்டுல 3 மணிக்கு மேல சோத்த மணிக்கு மாப்பிள்ளை கொடுப்பாங்க. சுமாரான குழம்புனாலும் ஒன்றும் சொல்லாம சாப்பிட்டு போயிருவாரு. அது மாதிரி அம்மா என்ன பேச்சம்மா கூப்பிட பத்தியா? சரிப்பா. உடனே நான் பார்த்தேன். நான் மனசுக்குள்ள போகக்கூடாதுன்னு நினைச்சேன், கட்டுப்பாடாதான் இருந்தேன். சரி. வயிறு கேட்கல. உடனே பார்த்தேன். சரி. கோபுரமா வடிவம் எடுத்தேன். சொல்லல கொல்லலாம் மாட்டேன். சரி. நேரே மையானத்துக்கு போனேன். அங்க பேச்சு அம்மா எப்படி நின்னா தெரியுமா? அதை நான் சொல்லட்டுமா? நம்ம பிரம்ம வீரம் பரந்தவனா பேச்சு அம்மா
பாத்தியா மையான கரையில நான் சொன்ன மாதிரியா அதே மாதிரி அம்மா பேச்சு அம்மா தலையை விரிச்சு போட்டுட்டு கண்ணை ஒரு மாதிரி உருட்டுனா உடனே என்ன கண்ட உடனே என்ன சொன்னா தெரியுமா ஏன் மகனே வாடியான்னா நானும் அம்மா பக்கத்துல போனேன் உடனே என்ன சொன்னா தெரியுமா என்ன சொன்னா அப்பா தப்பு செய்தவரை விட தப்பு செய்தவன் கூட்டுறவன் தான் பெரிய குற்றவாளி நான் சும்மாதான் நின்று போய் உடனே பேச்சமா சொன்னா என்கிட்ட சொன்னா 10 மாதம் சூரி உன வெந்துகிட்டு இருக்கு நான் எடுத்து விட்டு வாங்கினா எனக்கு நாக்கு ஊறிட்டு நாக்கு நொட்டு நொட்டு நிச்சுது உடனே பேச்சமா பார்த்தா ஏன்னா நான் முட்டை மாதிரி எடுத்து சாப்பிட்டியா உடனே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையா சின்ன பிள்ளையே எடுத்து விட்டலாம் நான் பெரிய ஆளான பிறகு எடுத்து எடுத்து விட்டா வயிறு நிறையுமா உடனே பேச மாட்டேன் சொன்னேன் அம்மா எனக்கு 2 கை இருக்கு நானே எடுத்து சாப்பிடுறேம்மா இவ்வளவுதான் சொன்னேன் ஒரு குத்து விழுதி அடியா மூத்தில எரிச்சா சரிப்பா அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது பக்கத்துல போனேன் எடுத்து பிச்சு 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 எவ்வளவு சாப்பிடணும் எனக்கு தெரியாது சரி முக்கா வினத்தை திருட்டணும் அம்மா பெரிய வயிறா பண்ணி வச்சிருக்க அவளை கண்டு நான் திட்டுறேன் எனக்கு தெரியாதுல்ல ஐயா பேச்சப்ப ஊதி அடிச்சுட்டா என்ன இருக்குன்னே தெரியாது சரி உடனே கொஞ்சம் மிச்சம் இருக்குது சரிப்பா என்ன சாப்பிட்டதுல சரிதான் சரி இது எதுக்கு அள்ளிக்கிட்டு வந்த அதானே சொல்லுவாரு சொல்லு பாப்போம் கொஞ்சம் மிச்சம் இருந்தது உடனே பேச்சம்மா சொன்ன மையான கரையில என் கூட உட்காரு அப்படின்னு சொன்னா அப்படியா நான் சொன்னேன் எங்க அம்மாவும் அப்பாவும் என்ன தேடுவாங்க சரி நான் சொல்லாம வந்துட்டேன்னா நான் கைலாசம் போறேன்னு உடனே பேச்சம்மா சொன்னா ஏடா முக்கா விழுந்து நிக்க சரி காமன மிச்சம் இருக்கு இங்க இருந்து கைலாசம் போகணும் ஒரு வயிறு பசித்தாலும் பசிக்கும் சரி இதை பேசாம அண்டி கொண்டு கைலாசத்துல வச்சுட்டா அவ அண்டி கொடுத்தா சரி நான் கொண்டாந்துட்டேன்ப்பா அப்படியா என் மேல தப்பு இல்லப்பா உன் மேல தப்பு இல்லையாப்பா தப்பு இல்ல ஏய் சித்தார்த்த மாடசுவாமி என்னப்பா கைலாசம் எப்பேற்பட்டது உனக்கு தெரியுமாப்பா எனக்கு இப்பவும் வயிறு பசியா இருக்குப்பா அந்த தொட்டில உடனே பிணத்தை எடுத்து திருட்டு வரட்டுமா ஐயா மாடசுவாமி என்னப்பா நீ கைலாசத்துல மாமிசத்தை கலந்துட்டப்பா ஆமா மாமிசத்தை கலந்துட்டப்பா உவாசம் அடக்கக்கூடிய இடத்துல சரி மாமிச வாழையை பரப்பிட்டப்பா சரி அதனால இனிமே ஒண்ணு வச்சிருக்க முடியாது என்னப்பா சொல்லுது அதனால என்ன எங்க போன தெரியுமா எங்கப்பா போனோம் அப்படின்னு சொல்லியா ஆண்டவனாக சிவபெருமான் எப்படி சொல்கிறார் தெரியுமா ஆதிவெல்ல கைலாசத்தில ஆதிவெல்ல கைலாசத்தில ஆண்டவன் சிவபெருமான் என் மகனே மாடசுவாமி என்னுடைய வார்த்தை என்று சொல்லி சிவபெருமான் சிவபெருமானையா மாடசுவாமி இடமில்லை என்று சொல்லி சித்தார்த்தே மாடேஸ்வரி மாடேஸ்வாமி இடமாதே என் மகனே மாடேஸ்வாமி கைலாசோ தன்னை வேறு கைலாசோ தன்னை வேறு பூலோகம்
வேண்டுகோள். தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய தாய்மார்கள் தயவு செய்து கம்புக்கு தெற்கு பக்கம் இருக்கும்படி நிர்வாக கம்பி. ஆண்டவன் சிவபெருமான் ஏன் மாடசாமி ஐயா நீ கைலாசத்துல மாமிசத்துக்கு வந்துட்ட. தப்பு பண்ணிட்டடா, தப்பு பண்ணிட்டேன். அதனால சரி கைலாசத்துல உனக்கு இனி இடம் கிடையாது. எதுப்பா சொல்ற? என்ன எப்ப எதுப்பா கைலாசத்துல இருக்க கூடாதுன்னா கைலாசத்துல நீ இருக்க கூடாதப்பா. அப்ப நான் எங்கப்பா போனோம்? பூலோகம் போகணும். நான் போகமாட்டேன், போகணுமாப்பா. போகமாட்டேன். அப்ப போன்னு சொல்ல போகணும். அப்ப இனிமே என்ன பிணத்தை திங்க மாட்டேன்ப்பா. நீ திங்க வேண்டாம் இருக்க வேண்டாம் போப்பா. இனிமே நான் பேசியவங்க கூப்பிட்டாலும் போக மாட்டேன்ப்பா. சரியா? அம்மா நீ தான் சொல்லுமா. நீ போகலன்னு சொல்லுவேன். சரி உன் வாழை ஒண்ணு அங்க இழுத்துருமாப்பா. எங்க அம்மா சத்தியம் சொல்லி அம்மா சத்தியமா சொல்லுமா, நீ சொல்லுமா. அவ சொல்லி நீங்க நான் சொல்லியே கேட்க மாட்டேங்க. அப்படியா? அம்மா சரி அவ சொல்லி நீங்க கேப்ப. எங்க அம்மா சொல்லி நான் கேட்கேன். எங்க அம்மா இதை போக சொல்லிட்டு நான் போறேன். சரியா? ஆ அவ சொல் நீ போ சொன்னதே உங்க அம்மா தானப்பா. அப்படியா? அம்மா சரி நீ இப்படி பிணம் தள்ளி கொண்டு திருட்டுட்டா ஆமா அவ என்ன செய்வா? என்ன உன்னை அரட்டி வடிக்கணும் தான் நினைப்பா. இப்ப கைலாசத்துல இருக்கவங்க யாருமே சைவம் அம்மாதான் இருப்பாங்களோ, அசைவம் சாப்பிடுறாங்களோ? சிவமே கிடையாதப்பா. கிடையாதோ? ஆ, நான் எல்லாரும் இந்த முனிவர்கள் அப்பா போய் தெரியாம சாப்பிட்டுருவாங்கன்னு நினைச்சேன். ஓ. எப்படி என்னதை பத்தியா? இந்த அர்ச்சகர்கள் குத்தாட்டம் பண்ண மாதிரி. ஏன் சித்தார்த்த மாடசாமி சரி உனக்கு கைலாசத்துல இடம் கிடையாதப்பா. சரி நீ பூலோகம் போக வேண்டும். சரி அப்படி பூலோகம் போக வேண்டும் என்றால் ஆமோ. எனக்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? என்னடா செய்யணும்? அதுல என்னடா நிபந்தனை போடுது? நான் பூலோகம் போனேன்னு சொன்னா ஏய் இப்படி போடுது. நான் போக மாட்டேன். அட நீங்க இருந்தா இருக்கணும், நான் போனா போகணும். அப்ப என்னதான் செய்யணுங்கடா? எனக்கு என்ன செய்யணும் தெரியுமா? எல்லாம் ஒண்ணே சொல்லி கொடுத்தமில்ல. ஆ, எனக்கு வந்து வாச்சாலே சக்தி பார்வதி. ஆ, என்னைக்கு அவன் என் உடம்புல சரிவாகத்தை கொடுத்தானோ சரி. அன்னைக்கே சிக்கல் எடுத்துட்டான். அப்படியா? நான் ஏதாவது கோபப்பட்டு பேசுறேன், சக்தி இல்லையா சிவம் இல்லைங்கா. ஆ, நான் இல்லைன்னா நீங்க இருப்பீங்களாங்கா. ஆ. என்னதாடா செய்யணும் உனக்கு சொல்லுடா. ஏன் ஆண்டவர் பகவானே, என்ன அப்பா, என்னப்பா எப்ப கடவுளே, என் மகனே, நீர் என்ன செய்யணும் தெரியுமா? நான் கைலாசத்துல அப்பா உனக்கு என்னடா செய்யணும்? எனக்கு கைலாசத்திலே சரி 8 நாள் நோம்பு இருந்து, சரி அதாவது என்ன ஊட்டு போட்டு கொடை கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? ஊட்டு போட்டு கொடை கொடுக்கணும். கொடை வேணா உனக்கு ஒரு பெரிய குடும்பத்துக்கு கொடை வேணா வாங்கி கொடுப்பீங்களா? கொடை இல்ல. ஓ மழை பிடிக்கிற கொடை இல்ல. ஆ, சரி கொடை கொடுக்கணும். ஓ காலத்து நடத்துல ஆ, நம்ம ஐயா சித்தார்த்த மாடசாமிக்கு எப்படி பெரும் கொடை நடக்கு. பெரும் கொடை எனக்கு. ஆ, அதே போலவே சரி எனக்கு 8 நாள் நோம்பு இருந்து ஆமா 8வது நாளையில சரி வெள்ளி சனி ஓ வியாழன் வெள்ளி சரி வியாழன் வெள்ளி என்று சரி எனக்கு 8 நாள் காப்பு கட்டி நோம்பு இருந்து நோக்கம் இருந்து 8வது நாள்